மணி என்ன இருக்கும்? போலாமா? இதை பத்தி யாரை பத்தியும் கவலைப்படாது. முடிஞ்சா எங்கேயாவது எப்பயாவது பார்த்துக்கலாம். ஒரே வண்டியில போகாத, வண்டி மாறி மாறி போ. அந்த பொண்ணு உனக்காக காத்துட்டு இருக்கு. விட்டுறாரா வீணா போயிடும். என்ன பாக்குற? என்ன பாக்குற? போலீஸ் கரந்தானே நீ? உனத்த பார்த்ததில்ல? சார் சின்ன பையன் சார். சின்ன பையனா? சின்ன பையனாயா? எத்தனை கேஸ் இருக்குன்னு தெரியுமா? என்ன பண்ணா தெரியுமா உனக்கு? இவன் மட்டும் இல்லையா, இன்னும் 2 பேரு. போடாம அடங்க மாட்டேன். போ போய் தேடு. போ நீ போ போ போ. இல்ல அவன் போயிருப்பா, நீ போ. நம்மளுக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம். போ. அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ போ. போ அப்படி போ. பாத்தியா பாத்தியா? என்னமோ சின்ன பையன் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா குறவுலையே கடிச்சு துப்பி இருப்பான். ஓடுறா ஓடு. இன்னும் 1/2 மணி நேரமா 1 மணி நேரமா தான். அத்தோட உனக்கு சாவு. ஓடு.
மலை. இந்த மலைக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நான் பிறந்தது கூட ஒரு நல்ல மலை நல்லதான்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க. என் லைஃப்பில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலேயும் இந்த மலை இருக்கும். இன்னைக்கு பேர் இந்த மலை நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. எனக்கு கண்டிப்பாக நல்லதுக்காக இருக்கணும். ஏன்னா எனக்காக அங்கே ஒரு பொண்ணு காத்துட்ருக்கு. இந்த சின்ன வயசுல எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கணும்? எவ்வளவு சாவு, எவ்வளவு ரத்தம், எவ்வளவு அடி. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நானும் உங்களை மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்த சாதாரணமான பையன்தான். எந்த கவலையும் இல்லாம, இந்த பிரச்சனையும் தெரியாம மனசு ஃபுல்லா ரெக்க கட்டி பறந்த நாட்கள். இதான் எங்க அப்பா சேதுபதி. எல்லாருக்கும் அவங்கவுங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடபிள்யூடியில் கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன். இதான் எங்க அம்மா தெய்வானு. சரியான டிவி பைத்தியம். ஒரு சீரியல் விடாது. சீரியல் ஏதாவது சந்தோஷமான சீன் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லாக சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கும். ஏதாவது சோகமான சீன் வந்துச்சு. இதான் எங்கள் வீடு. எல்லார் வீட்லேயும் ஒரு ஆசை கனவு இருக்கிற மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு ஆசை கனவு இருந்துச்சு. அது என்னை பற்றின ஆசை, என்னை பற்றின கனவு. எங்கள் அப்பா வெறும் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தான் படிச்சிருந்தார். அதனால என்னை இன்ஜினியர் ஆக்கி அவர் வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயே சுப்பீரியர் போஸ்ட்டில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு அவருக்கு ஆசை. ஆனால் என் பிரச்சனை, எனக்கு படிப்பே சுத்தமாக வராது. இன்னைக்கு கூட மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக செருப்படி தான் விழுவும். சக்தி, டேய் சக்தி, எங்க போனா? மணி என்ன ஆகுது? டேய் சக்திய பாத்தீங்களாடா? நந்தே, டேய் நந்தே. என்னம்மா? சக்தி ஏதோ இங்க வந்தானடா? அவன் அப்பயே போயிட்டாமா. மேட்ச் ஏதோ நடந்ததாடா? எல்லா மேட்சும் முடிஞ்சிருச்சுங்கம்மா. அப்புறம் எங்க போனா? இவ்வளவு நேரம் ஆகி வராம இருக்கியா? டேய் மார்க் ஷீட் எதுவும் கொடுத்தாங்களாடா? ஆமாம்மா. அதான் இவனை தேடி திரியறதே எனக்கு வேலையா போச்சு. இப்படிதான் எங்கள் அம்மா என்னை அரை மணி நேரம் காணனாலும் ஒரு முழுக்க தேடி திரிவாங்க. டெய்லி இவனை தேட வேண்டியதா இருக்கு. ஒரு சீரியல் பார்க்க முடியல, ஒரு சினிமா பார்க்க முடியல, ஒரு நல்லது கிடதுக்காவது போக முடியுதா? இன்னைக்கு வரட்டும் அவரு. நீ பாட்டு ஏதாவது அது இதுன்னு சொல்லி அவர் வந்து திட்டினாருன்னு வை, அப்புறம் வீட்டு விட்டு ஓடி போயிருவேன். ஜாக்கிரதை. எங்க போவ நாயே? 4 நாள் சுத்தி தெரிஞ்சுட்டு சாப்பாடுக்கு வழி இல்லைன்னா இங்கதான் வந்து நிக்கணும், தெரியும்ல? நான் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன்? நான் போய் சேர்றதே ஒரு ஹோட்டல் கடையில் வேலைக்கு சேர்ந்துக்குவேன். அங்கேயே சப்ளையராக இருந்து அப்படியே மேனேஜர் ஆகி ஒழுக்கமாக தொழில் கற்றுட்டு நம்ம தேவக்கோட்டிலே வந்து ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறேன் இல்லையா பார். ஓரம்பாக்கு நாய். நல்ல துணிமணி எடுத்து கொடுத்து செலவுக்கு கையில காசையும் கொடுத்து கடனை உடனே வாங்கி நான் இன்ஜினியர் படிக்க வைக்கலாம்னா ஹோட்டல் வைக்கிறான். நம்மள ஹோட்டலு இப்படியே ஆடுறான். ஆடிக்கிட்டே இரு. அந்த கோலங்களை வர ஆதி மாதிரியே ஆக போறியா இல்லையான்னு பாரு. ஆபீஸ்ல நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டேன். 1 மணி நேரத்துக்கு 10 ஃபோன் பண்றேன். நீங்க நிம்மதியா இருங்க, நான் உங்க மகனோட போராடிக்கிட்டே இருக்கேன். முதல்ல அந்த டிவி கிரமத்தை நிப்பாட்டு. ஒரே அழுக. எல்லாம் வீட்டுக்குள்ள வர மாதிரியே இருக்கு. நான் டிவி பாக்கறதா தெரியுதாக்க? உங்க மகன் எங்க சுத்திட்டு வந்தான்னு கேளுங்க. இன்னைக்கு மார்க் ஷீட் வேற கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பாருங்க. வந்தா படிக்க மாட்டானா? அவனுக்கு தான் வரலன்னு ஆகி போச்சு. அவனை போய் தொந்தரவு பண்ணிட்டு நீ பெரிய ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ், இதுல அவன் படிக்கலன்னு வருத்தப்படுறது. எங்க அப்பா ஒரு தற்கொலை, நான் ஒரு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் வந்தேன். அவன் டிகிரி படிச்சா போதும், அவன் பிள்ளையோ பேரனோ இன்ஜினியரிங் படிச்சு போறானுங்க. என்ன ஒரு ஆசை, அவன் இன்ஜினியரிங் படிச்சானா நம்ம ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் வாங்கி உட்காராக்கலான்னு பார்த்தேன். அவனால முடியல. படிக்கலன்னு அவனை போட்டு தொந்தரவு பண்ணாத. நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையாப்பா? முதல்ல இருந்தது, இப்பெல்லாம் இல்லடா. உன்னால என்ன முடியுமோ அதை படி. இல்லப்பா, நான் படிக்கிறேன்ப்பா. ஆனா அந்த மேக்ஸ் தான்ப்பா மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது. அந்த கர்மத்துல 4 தடவை ஃபெயில் ஆகடா, எல்லாம் சரியா போகும். படிப்பு வரலன்னா 4 கொட்டு கொட்டி படிக்க வைக்கிறத விட்டுப்புட்டு புத்திமதிய பாரு. சேதுபதி, எங்க குடும்பத்தோட கிளம்பிட்டீங்க? ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னா அதான் கிளம்பி வந்தோம். அப்படியா? வீட்ல எல்லாரும் நல்லா நல்லா இருக்காங்களா? இருக்கமா, நல்லா இருக்கு. பேசிக்கிட்டுங்க. சரி சரி. என்ன பையன் எப்படி படிக்கிறா? சுமாரா தான் படிக்கிறான். இல்ல, இனிமே நான் நல்லா படிப்பேன். அப்படியா? கதிர் வந்திருக்காப்ல. நீ ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னல, வாங்கி போ. எல்லார் வீட்லயும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்க வீட்லயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு.
இந்த கதிர் ரொம்ப மோசமான ஆள், ஊரே பார்த்து பயப்படும். ஒரு நாள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஜாகிர் பாய்னு, அவருக்கும் இந்த கதிருக்கும் ஏதோ பிரச்சனை. நடு ரோட்டில் கத்தி வச்சு குத்தி கொண்டுட்டாங்க. அப்பா தான் கண்ணில் பார்த்த சாட்சி. இல்லைண்ணே, 10-15 வருஷமா பழகிருக்கோம், ஒன்று மண்ணா வேலை பார்த்துருக்கோம். கண்ணில் வேற பார்த்துட்டேன். எப்படிண்ணே போய் சொல்றது? தப்பு இல்லை. தப்பு தான். ஆனா அவங்க தப்பான ஆளா இருக்காங்கல்ல. நமக்குன்னு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்லண்ணே, எப்படிண்ணே சொல்ல முடியும்? சரி, பார்த்து இருந்துக்குங்க. வரமா, மழை வர மாதிரி இருக்கு, பார்த்து போங்க. இந்த 6 மாசமா அப்பப்போ வந்து மிரட்டுவாங்க. அது மாதிரி தான் இதுவும் நினச்சேன். ஆனால் என்னாச்சு? முத்து வர மாட்டேங்கிறாரு அவரு. புரியல அவனுக்கு? புரியல? என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? ரோட்ல ஃபைனை கட்டி போயிட்டே இருப்பேன். ஆமா,